இந்த சிகப்பு சீத்தா செடியெல்லாம் நம்ம ஊரில் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம நாச்சரியில் எத்தனையோ செடிகள் வாங்கி கொண்டு வந்து நட்டியிருப்போம், சிவப்பு கலராக சீத்தாப்பழம். ஆனால் இந்த பில்லூர் டேமுங்கிற ஊரில் இந்த ஊட்டிக்கு பக்கம் இந்த சீத்தா செடி சும்மா காடு பூரா முளைச்சி கிடக்குது. வேறு இது சீத்தா செடி தான், சிவப்பு கலர் சீத்தா. இங்கே இருக்குது பாருங்க, இது சிவப்பு கலர் சீத்தா. அங்கே ஒரு செடி, அந்த பக்கம் அங்கே ஒரு செடி. இதெல்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டி விட்டுருக்குறாங்க. இந்த குழி எதுக்குன்னா, யானை இதை தாண்டி வரக்கூடாது, ஊருக்குள்ளே தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இங்கே குழி வெட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் இந்த மரத்தை பிடிச்சிட்டே நடந்து வரலாம், நடந்து போகலாம். யானை வந்தால் அந்த குழி அந்த பக்கமே நின்று குழி தாண்டி வராது. அப்படியே வந்தாலும் மெதுவாகத்தே இறங்கி ஏறி வரும். அதுக்குள்ளே எல்லாம் முடுக்கி விட்டுருவாங்க. சிகப்பு சீத்தாப்பழ செடிங்க நிறையா இருக்குது.